Hello everyone, myself Arshan. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரைவசி அப்படிங்கிற Ethernaut சேலஞ்சை பற்றி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த சேலஞ்சை வந்துட்டு நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைவசி கான்ட்ராக்டை வந்துட்டு அன்லாக் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்துட்டு இனிஷியலாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு இந்த சேலஞ்சை பீட் பண்ண முடியும். ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணுவீங்கன்னா கீழே வந்துட்டு அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, இதை கால் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டை அன்லாக் பண்ணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு பேராமீட்டரும் பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டர் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அன்லாக் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு அன்லாக் பண்ண முடியாது. ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் எப்படி வந்துட்டு கரெக்டான பேராமீட்டரை நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களே வந்துட்டு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எங்கேருந்து அந்த பேராமீட்டரை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பைட்ஸ் 32 ஃபிக்ஸ்டு சைஸ் அரே வந்துட்டு ஒன்று இருக்குல்ல, இதில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் கரெக்டான பேராமீட்டர். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால் இந்த கான்ட்ராக்டை அன்லாக் பண்ண முடியும். ரைட்? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் நான் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். கன்சோல். ஸோ இங்கே கான்ட்ராக்ட் வந்துட்டு டிப்ளாய் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு நியூ இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் ஐடியை போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட்? ஓகே. ஸோ அவங்களே வந்துட்டு கொடுத்துட்டாங்க இந்த டேட்டா அப்படிங்கிற அரேக்குள்ளார தான் கரெக்டான கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட வேல்யூவை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிற விசிபிலிட்டி என்னென்னா ப்ரைவேட் அப்படிங்கிற விசிபிலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிற விசிபிலிட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சொலிடிட்டி எந்த விதமான டிஃபால்ட் காலபிள் ஃபங்க்ஷனையும் க்ரியேட் பண்ணாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் அப்படிங்கிற விசிபிலிட்டி யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளால் இந்த லாக்டு அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம போய்ட்டு அதை செக் பண்ணி பார்த்தலாமா? நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், அவைட் கான்ட்ராக்ட் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எரர் வந்து ரைஸ் ஆகுது. என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ எகெயின் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வச்சு ரிட்டன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ளாட்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்கா, ஸோ இதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காப்பி அண்ட் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தனா எனக்கு வந்துட்டு ஒரு எரர் ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் டாட் ஃப்ளாட்டனிங் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற விசிபிலிட்டி வந்துட்டு ப்ரைவேட். ஓகேவா? பட் ப்ரைவேட் அப்படிங்கிற விசிபிலிட்டி யூஸ் பண்ணியிருந்தால் நம்மளால் ரீடே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ நம்மளால் வந்துட்டு Web3.js லைப்ரரியை யூஸ் பண்ணி ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிள் எல்லாமே கான்ட்ராக்டோட ஸ்டோரேஜில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சேலஞ்சை வந்துட்டு சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேட் வேரியபிள்லாம் எப்படி வந்துட்டு ஸ்டோரேஜில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு, அதாவது இந்த லாக்டு அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ஸ்லாட் நம்பர் 0ல் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இந்த ஐடி அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ஸ்லாட் நம்பர் 1ல் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஃப்ளாட்டனிங் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ஸ்லாட் நம்பர் 2ல் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த டினாமினேஷன் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு இதுவும் ஸ்லாட் நம்பர் 2ல் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏன் வந்துட்டு ரெண்டு இது ஸ்லாட் நம்பர் 2ல் வந்துட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரே டேட்டா டைப் உள்ள ஸ்டேட் வேரியபிளை கண்டினியூஸாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ அதோட சைஸ் லிமிட்டும் 256 பிட்ஸுக்குள்ளார இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டேட் வேரியபிளும் கம்பைன் ஆகி ஒரே ஸ்லாட்டில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட் வேரியபிளும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாட் நம்பர் 2ல் தான் ஸ்டோர் ஆகும். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தாலுமே எனக்கு வந்துட்டு 16 பைட் தான் வந்துட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேட் வேரியபிளும் அது வந்துட்டு ரேப் பண்ணி ஒரே ஸ்லாட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா அப்படிங்கிற பைட்ஸ் 32 ஃபிக்ஸ்டு சைஸ் அரேயில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு எங்கெங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்லாட் நம்பர் 3ல் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஸ்லாட் நம்பர் 4ல் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஸ்லாட் நம்பர் 5ல் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த டேட்டா அப்படிங்கிற அரேயில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா 3rd ஸ்லாட்டில் இருக்கும். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எங்கே இருக்கும்னா 4th ஸ்லாட்டில் இருக்கும்.
ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா 5th ஸ்லாட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கான்ட்ராக்டோட 5th ஸ்லாட்டில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணி இந்த அன்லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால இந்த கான்ட்ராக்டை அன்லாக் பண்ண முடியும். ரைட்? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே கன்சோலுக்கு வந்துட்டு வந்துடுறேன். அண்ட் கன்சோலை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே await web3 டாட் eth டாட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஸ்டோரேஜில் இருக்கிற வேல்யூவை தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கெட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கெட் ஸ்டோரேஜ் அண்ட் இதுக்கு பேராமீட்டராக நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டோட அட்ரஸும் அண்ட் தென் வந்துட்டு எந்த ஸ்டோரேஜ் ஸ்லாட் அப்படிங்கிற நம்பரும் கொடுக்கணும். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்ட்ராக்டோட அட்ரஸ், கான்ட்ராக்ட் டாட் அட்ரஸ் அண்ட் தென் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்லாட் வந்துட்டு 5. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு பைட்ஸ் 32 வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? பட் இந்த பைட்ஸ் 32 வேல்யூவை நம்மளால் வந்துட்டு அப்படியே இந்த அன்லாக் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, இது கெட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு வெறும் பைட் 16 தான். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் இந்த 32 பைட்ஸையும் வந்துட்டு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ரைட்? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் வந்துட்டு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லைஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு டேட்டா டாட் ஸ்லைஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட். இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு ஸ்லைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு 0 இண்டெக்ஸில் இருந்து 34 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேரக்டரை எடுத்துக்கொடு அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ நான் அந்த வேல்யூயை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்லாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அண்ட் இப்போ நான் வந்துட்டு எகெயின் ஓப்பன் சப்ளின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடுறேன். வந்துட்டு await contract டாட் லாக்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நான் வந்துட்டு இன்னும் இந்த சேலஞ்சை பீட் பண்ணலன்னு அர்த்தம். ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நான் வந்துட்டு பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ போய்ட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மெட்டாமாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம் அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு விசிபிலிட்டி கொடுத்தாலுமே கான்ட்ராக்டோட ஸ்டோரேஜ் ஸ்லாட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளால் வந்துட்டு ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க guys இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.